பேசலாங்களா? பேசலாம் தானே? ஓகே. சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். இந்த வீடியோவை எடுத்தவன், நடித்தவன், அதை எடிட் பண்ணவன், கெடுத்தவன் எல்லாமே ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் அப்படியே இதை போட்டுறாதீங்க. அப்புறம் இந்த கார்டாக ஒன்று போடுவீங்களே, வீடியோவில் வர்றது எல்லாமே தான் அப்படின்னு, அதை அப்படியே போட்டு விட்ருங்க. இதெல்லாம் எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற மேட்டரில் பாதி விஷயம் இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் டு வாழ்த்துக்கள் விளாக்ஸ். இப்போ என்ன போயிட்டு இருக்குதுன்னா, போன சண்டே எடுத்த பொங்கலுக்கு அப்லோட் பண்ண போகிற வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்றத கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யாருன்னா, நான் நண்பர் பாலாஜி, வணக்கங்க, கவினு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை யாரு ஃபாலோ பண்ண போறாங்க, யாரு பிளே பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவர். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடாத, நீ உன்ற வேலையை மட்டும் பாரு, இந்த பக்கம் திரும்பாத. நீ வீடியோலயே இல்ல, நீ அவுட் ஆஃப் போக்கஸ். அவனை பாக்காத, அவனுக்கு வீடியோ போடாதீங்க தயவு செஞ்சு. ஒண்ணும் இல்ல நண்பர்களே, இப்ப என்ன அங்க வாரா டே, எல்லாம் ரியாக்ஷன் அங்க வாரா. இந்த ரியாக்ஷன் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், பேக்ல திருப்பி காட்டுறேன். வெயிட். என்ன நடக்குதுங்க? முடிய போகுது. முடிய போதா இல்ல முடிச்சிட்டியா? முடிய சட்டம் வர மாட்டேங்க, ஒண்ணும் வர மாட்டேங்க, நிசப்தமா இருக்குது, ஒரே நிசப்தமா இருக்கு. சவுண்ட் வேடா வரு புரியல, என்னடா அது? உண்மையை சொல்லு. அதுதான் வந்தது தெரிஞ்சிருச்சு இல்லையே, உண்மையை சொல்லு. முடிச்சுட்டேன், முடிஞ்சிடும். அதான்டா முடிச்சுட்டேன். வீடியோ இல்ல, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன், பாத்துக்கிறேன். ஏதாச்சும் எரர் இருந்தா சொல்றேன் நான் உனக்கு. வீடியோல எரர் இருந்தா பரவாயில்ல, எரரே வீடியோ வச்சுக்கிறானே. அப்புறம் இல்ல ரெடி பண்ணிக்கலாம். அது எங்க அப்பா தானே வீடியோ எடிட் பண்றவரு. எடிட் பண்ணிக்கலாம். இல்லடா பண்ணிக்கலாம்டா, ஒண்ணு பாரு. ஐயோ, காலையில இருந்து வந்துட்டு இருக்குது பாலா. ஐயோ, வீடியோல எரர் இருந்தா பரவாயில்ல பாலா, அவ வீடியோவே எரர் பண்ணி வச்சுக்கிறா. டேய் கவினு, ஓவரா நான் பேசிட்டு இருக்காத. 10 நிமிஷத்துல உனக்கு வீடியோ ரெடி ஆயிரு, சரியா? நீ வந்து பார்த்துட்டு ஆடியோ சரியில்லை வீடியோ சரியில்லை நான் பேசக்கூடாது. உனக்கு தெரியுமா எடிட் பண்றதுக்கு? தெரியாதுல்ல? அப்ப வந்தையா அங்க மூலையில உட்காந்தையா வேடிக்கை பார்த்தையா போனேன்ட்டு. இது எப்படி எடிட் பண்ணணும், எங்க சாங் வைக்கணும், எங்க மீம்ஸ் வைக்கணும்னு எனக்கு தெரியும், ஓகேவா? நீ ஓவரா நியாயம் பண்ணாத. வணக்கம். இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ எதுக்கு அப்படின்னா, போன சண்டே பொங்கல் விளையாட்டு விழான்னு ஒன்று நடத்தலான்னு பிளான் பண்ணி கான்செப்டே இல்லாத கான்செப்ட் கேம்ஸ் விளையாண்டோம், ஓகேங்களா? ஒன்று கேரம் போர்டு, 2வது சீட்டுக்கட்டு, 3வது மைமிங். மைமிங்னா சாதா மைமிங் கிடையாது, ஒரு படத்தோட பேர் சொல்லி அது ஆப்போசிட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ். அந்த ஒலிம்பிக் கேம்ஸை நாங்க வந்துட்டு கிரியேட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும். எப்படி? 1 மணி வரைக்கும். கரெக்ட், 1 மணி வரைக்கும் எடுத்து வாயால சொல்லக்கூடாது, உங்களுக்கு காட்டுவோம். இந்த வீடியோ இப்படி ஆனதுக்கு 3 ரீசன். 1, 3 மணிக்கு வாங்கடான்னு சொல்லி 3:30க்கு வந்து 5 மணிக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தானுங்க. நம்பர் 2, சரி 5:30க்கு கேரம் போர்டு விளையாடலான்னு சொல்லி கேரம் போர்டு விளையாண்டு கேமராமேன் இல்லாம ஸ்டாண்டு நிக்க வச்சு அத வீடியோ எடுத்து இருட்டுல லைட் போனதே தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்ல. இருட்டுல அதாவது 5:30 மணிக்கு என்ன கிளைமேட், உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் இப்பவே தெரியும். இருக்கிற பனியில இருட்டாயிருச்சு, அதே தெரியாம போட்டு நொட்டிட்டு இருக்க, அடிச்சு தட்டுன்னு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சரி ஓகே அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு
அந்த வீடியோ எடுத்து பார்த்தா ஒருத்தன் வரான் வெக்குன்னு ஏன்றா இது அருஜி அது अरे नी अब्बा வெப்பா அப்படின்னா என்னன்னு கேட்டா உன சொன்னா பாருங்க, நல்லா சங்கர் பட மாட்டேன், பிரம்மாண்டமா அப்போ தோணும் ஏன்டா இந்த மாதிரி ஆக்ஷன் படம்லாம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. எடுத்து கொடுப்பான்னு சொன்னான் தம்பி. சொன்னாங்க யாரு? எங்க ஓனர் ஜேம்ஸ் கேமராமேன். சரி சரி, இப்ப அவரை வெல்கம் பண்ணிடுறீங்களா? அதுக்கு என்னண்ணே சிறப்பா பண்ணிட்டா போச்சுண்ணே. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன எடுத்தேன்னா 1 மணி நேரம் கேமரால எடுத்தோமா. ஆமா, எடுத்தது கடைசியில வந்து ரிசீவர் அந்த கேமரா மண்டைக்கு மேல ஒரு கொண்டே மாட்டணும்னு சொன்னீங்களா யாராவது? ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி நாங்க எல்லாம் கேமராமேன் கிடையாது தம்பி, நாங்களாம் ஆக்டர்ஸ். யார் கேமராமேன்? டேய் நானே கேமராமேன், நான் vlogger. New video, so please subscribe. எனக்கு புரியல. இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. நீங்களே சொல்லுங்க. இவருக்கு தான் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட இவர் உண்மையிலுமே வந்து ஒரு வீடியோகிராஃபர், கேமராமேன், போட்டோகிராஃபர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ள சொல்லி தெரியுறாரு. ஸ்டைலா நடந்து வா, ஸ்டைலா வா. ஒக்கால ஓலியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ 1.5 மணி நேரம் நின்று இருக்கேன். நான் தான் கால் கடுக்க நின்னு 2 கேமரா போட்டோம், அதான் சொல்ல. டேய் இன்னுமே ஒரே கேமராடா இது. 2 கேமரா போட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பத்தி சொல்லு. அதான் ஃபர்ஸ்ட் வீடியோல 2 கேமரால எடுத்தேங்க. எப்படின்னா ஒரு கேமரால மைக் செட் பண்ணி விட்ட ரிசீவர். ஆனா நாங்க ரெக்கார்ட் பண்ணலாம் ரிசீவரே செட் பண்ணாத இன்னொரு கேமரா இருந்துச்சு, அதுல செட் பண்ணனால வாய்ஸ் வரல. ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா எடுத்தோம். அந்த கேமரால ரிசீவர் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த கேமரா லைட் வரல. புரிஞ்சதா? இதுல என்ன பண்ணா தெரியுமா, அதுல கரெக்டா வர்றதில்லைன்னு சொல்லி இன்னொரு கேமரா போய் எடுத்துட்டு வான்னு சொன்னானே. ஓகேவா? ஆமா. ரெண்டாவது கேமரா போய் எடுத்துட்டு வந்தது பாலாஜி. எடுத்துட்டு வந்தானா, எடுத்துட்டு வந்து மாட்டினவன் யாரு? மாட்டின அந்த ரிசீவர் இதுல இருந்து கழட்டி அதுக்கு இவன் தான் பண்ணணும். ஸ்ரூன்னு என்னைய திரும்பி பாக்குறா இதுல. அதான் பண்ணல. ரிசீவரை ஜோப் எடுக்கிறான். ஆமா, நான் இதுல ஜோப்ல என்ன தான் கொடுமைன்னா எங்களுக்கு வந்து இவன் வந்து இந்த ரிசீவர் மாட்டாதுங்கிறதே எங்களுக்கு தெரியாது. நாங்க வேற என்னன்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நானும் பாலாஜி காலையிலே வர வேண்டியது, நானும் மொட்டை வரல அன்னைக்கு. அந்த பக்கம் பாதாள கிணறு சம்பவம் பண்ணிட்டோம். டென்ஷன் பண்ணி விட்டாங்க. சரி இவங்களை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு நானும் அவனும் சரின்னு சொல்லிட்டு அதை இதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தாச்சு. எதோ தொலைச்சு தள்ளிடலான்னு வந்துட்டு இங்க கேரம் போர்ட்லாம் எடுத்து வச்சு இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி, பாலா அப்படி விளையாடு இப்படி விளையாடு, நாங்க சாபுத்திரி எல்லாம் போட்டு அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து இவன் சொல்லி கொடுத்து அப்புறம் அவனை சம்பவம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு நம்ம ஆளு கேமராவை தொட்டு காமிச்சிட்டு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு அடியில் தேடிட்டு இருக்கிறாப்ல. பார்த்தா ஜோப்ல இருந்து எடுக்கிறான் அந்த ரிசீவரை. கொடுமடா. அதாவது அந்த ரிசீவரை எடுத்துட்டு ஒண்ணு சொன்னா பாருங்க, மச்சி நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் கேட்காதாட்டு இருக்குது. கேட்கல. என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. கேட்காதாட்டுக்குது. கேட்காது. எப்படி கேட்கும்? ஏன்னா ரிசீவர் தான் ஜோப்ல இருந்துச்சு. ஜோப்ல இருந்து இருக்குது. எங்க நேரத்துக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, நாங்க ஒரு 2 மணி நேரம் எடுக்கிறோம், ஃபுல்லா வந்து இருட்டு கட்டிடுச்சு. அந்த லைட் போனதே தெரியாம நம்ம எடுத்துட்டு இருந்திருக்கோம்னா எவ்வளவு பெரிய விஞ்ஞானிங்க நம்ம. ஆண்டில எனக்கு அதான் புரியல. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லிட்டானுங்கன்னா, கேமராவை யாரும் கேமராவை பாக்காதீங்க அப்படின்ட்டான். எவனுமே கேமரா பாக்கல, எல்லாம் கேரம் போர்டு பாக்குறாங்க. கேரம் போர்டுக்கு டார்ச் எடுத்து விளையாண்டு இருக்கிறோம். அப்ப கூட எங்களுக்கு அறிவு இல்லை அந்த கேமரால லைட் இருக்கும் லைட் இருக்காதுன்னு. ஆமா, எவ்வளவு மட்டியா இருந்திருக்கிறோம் நம்ம. நான் அந்த கிளிப்பை காட்டுறேன் உங்களுக்கு. கூச்சமே இல்ல, போட்டதானே அது. போட்டதா எடுத்தது அது. எல்லாம் போட்டது. சரி ஊராடி எப்படி ஜெயிக்க மாட்டோம். இதே மாதிரி 2 உள்ள வந்து நாங்க ஒரு எடுத்து வச்சிருக்கோம். இருந்த இப்ப மட்டும் தான் ஒரு கிளிப் ஆடியோ ஓட்டாது. அந்த ஓமை படம் பார்த்த மாதிரி இருக்கீங்க. ஒரு கேங்ல ஒருத்த தற்கொலையா இருக்கலாம், ஒரு கேங்கே தற்கொலையாக்கப்பட்டதா அன்னைக்கு தான். ஆனா உண்மையிலுமே லைட் இறங்குன்னு தெரியாம டார்ச் போட்டு பார்த்தா கேமரா மறந்துட்டு பாரு. கேரம் போர்டுல லைட் அடிச்சு விளையாண்டு இருக்கோம் தவிர பாலா இவனை பேசி விடுறா. பாச்சாடி பாலா புடிச்சுக்கிற மாதிரி காது கிட்ட இப்படி ஒண்ணும் தெரியாது. கேமரால போய் பிரைட்னஸ் வைக்கணும்னு எவனுக்கு வந்து எங்களை விடுங்க, நாங்கெல்லாம் ஒரு பாமர மக்களுங்க. ஆமா, பாலா படத்துல வர ஒரு அடிமை கொத்தடிமை நாய்கள் நாங்கெல்லாம். கரெக்ட். இவனுக்கு எங்க போச்சு அறிவு?
கான்செப்ட் இந்த இதுல நான் ஃபர்ஸ்ட் கோவப்பட வேண்டிய இவங்க 2 பேரு. அவினா சொல்லிட்டான் 3 மணின்னு. இவரு போயிட்டு வந்துருவேங்கிறான். எப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்துருவேன். நோட்டிட்டு போயிட்டான். போன 5 மணிக்கு வந்து கதவு தட்டுறானுங்க. நான் குளிச்சு ரெடியா உட்காந்துட்டு இருக்கிறேன் கோயிலுக்கு போறதுக்கு. கோயிலுக்கு எங்க விட்டீங்க? கேமரா நோட்டிட்டு போயிடுச்சு, விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் கேரம் போர்டு, 2வது வச்சு இதெல்லாம் ஆகாது, திருப்பி எடுத்துட்டு வா, லைட்டா போடு. இது நான் சொல்றேன். அது என்ன கூத்துனா, சரி எல்லாம் போய் தொலைஞ்சிருச்சு, நம்ம சரி பழைய வடிக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? டேய் நீ பேசாத, நீ இடையில வராத. டேய் பாலா, மத்தி பேசிக்கோ, நீ பேசக்கூடாது. அவனை தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா அவர் ஃப்ளோல போயிட்டு இருக்கிறேன். சாப்பிட போடுவேன். ஆமா தம்பி நீ பேசு. அப்பலாம் டேய் சந்தபல்லா சாப்பிட அரைச்சு ஓடுவேன். மச்சி இது முதல்ல படத்துல வரும்ல தொப்பலா. அதுதான் டேய் தகின் பேர் தொப்பலா. ஏய் தொப்பலா கலக்கறீங்க. டேய் சந்தபல்லா சாப்பிட அரைச்சு ஓடுவேன். சரி தம்பி இருக்கு. ஓகே சரி ஓனர், நீ போயிட்டு எல்லா லைட்டையும் எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம கடையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து மாட்டிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் டைம் தான் இருக்குது, எல்லாம் ஒரு ஃப்ளோல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அறக்க பறக்க எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் நாங்க லைட் எல்லாம் போய் செட் பண்ணி இருக்கும்போது நான் ஒரே ஆள். அதுக்கு நான் பாராட்டுறேன். அங்கிருந்து தனியா வந்து வண்டியில எடுத்து வந்து நான் மாட்டின அந்த ட்ரெஸ்லயே வந்து ஓப்பனிங் கரெக்டா இருக்கு. அந்த ட்ரெஸ்லயே வந்து தலைவர் வந்து மாட்டிட்டாரு. மலவழியில வந்து எனக்கு மலவழியில எது மனவழி, அந்த மனவழியிலேயே வந்து எனக்கு எதை எதுல மாட்டணும்னே தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ விட்டதுல நான் செகண்ட் வீடியோல புடிச்சிட்டேன். என்ன புடிச்சேன்னா, நல்லா எடிட் பண்ணிருக்கேன், நிறைய மீம்ஸ் போட்டிருக்கேன், அவுட்டே எடுத்து காமிச்சேன்ல. இப்போ உங்ககிட்ட பாத்தேன்ல, பாத்து அவுட் இருக்கு. வீடியோ இருக்கா? இருக்கு. கண்டென்ட் இருக்கா? இருக்கு. மைம் பண்ணிருக்குமா? பண்ணிருக்கு. ஆனா வாய்ஸ் இருக்கா? இல்ல. இருக்கு. இல்ல. பொய்யுங்க. இது கதை தம்பி. இருக்கு. இவன் பிராடுங்க. எதுல இருக்கு? கேமரால இருக்குங்க. ஆடியோ போட்டு ஆடியோ வர மாட்டேங்குது. வரல. பார்த்தாச்சுங்க. அது 4 வயசு கேக்குடா. எங்க அண்ணன் ஹலோ அப்படிங்க நானே பயந்துட்டேன். யாரா உள்ள வரப்ப அதை போட்டு கேட்டுட்டு இருக்கிறான். என்னடான்னு கேட்டா நீதான்றான். டே நான் ஏதோ மாடு சினையில கத்துற மாதிரி கத்திட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்கேன்டா. டே அப்படிங்குது. புரியல. எனக்கு டெமோ காட்டுறாங்க, எனக்கு பதறுது. இதுல ஒண்ணு சொன்னா பாரு, இந்த மூஞ்சியை மட்டும் அப்பாவி மாதிரியே வச்சுக்கிறான்டா. நான் தான் எடிட்டரு, நீங்க எடிட்டரா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், எல்லாம் மூடிட்டு போறதுங்கிறான். அதுல என்ன அப்படியே குறிப்பா அடிக்கிறாரு கவினு. இந்த இதெல்லாம் நானு தெரியுமில்ல எனக்கு கேட்டுச்சு, தெளிவாதான் கேட்டுச்சு வாய்ஸ். நான் வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எங்க கேங்ல ஒருத்தர் இருக்கான், நடிப்பு அரக்கன். இப்ப அரக்கன் போயிடுச்சு. பத்திட்டு எரியுதுல. அதுக்கப்புறம் நாங்க மைமிங்லாம் பண்ணி எடுத்தோம். சூப்பரா இருந்துச்சு. நானே பாராட்டுறேன். பாலாஜிலாம் நல்லா அஜித்தாவே மாறிய தருணங்கள். நம்ம மொட்டை என்ன ரெட்டா மாறினாரு. அந்த இடத்துல நான் அவன் கண்ணை பார்த்தேன். இந்த சந்திரமுகி படத்துல சொல்லுவாங்களே, ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆமா ஆமா இல்ல ஜெயா, ஒரு பிரயோஜனம் வச்சு நான் பாராட்ட மச்சு உனக்கு செலவு வைக்கிறேன். இல்ல எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஒள வச்சுட்டானே. டைலாக் போட்டாங்க. நானும் எஃபெக்ட் போட்டேன். லைட் எல்லாம் எஃபெக்ட் போட்டுருக்காரு. எஃபெக்ட் போட்டு லைட் எல்லாம் மாட்டி எல்லாம் செட் பண்ணோம். எடிட் பண்ற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த மைக்கு வந்து கொஞ்சம் கோளாறு ஆயிப்போச்சு. கொஞ்சமா மைக்கு கேரம் போர்டு வீடியோ எடுத்து லைட் போயிருச்சு. பொங்கல் வீடியோ எடுத்து வாய்ஸ் போயிருச்சு. உங்ககிட்ட லைட் இருக்கா? இருக்கு. கேமரா இருக்கா? இருக்கு. மைக் இருக்கா? இருக்கு. ஆனா வாய்ஸ் இருக்கா வீடியோல? இல்ல. அதனாலதான் பொங்கல் வீடியோ கேன்சல். பொங்கல் வீடியோ பொங்க வச்சுட்டான். இவனை பாத்துங்க, வீடியோல பாத்துங்க. புளிம்படிக்குள்ளதான் சுத்திட்டு இருப்பா, டீ சாப்பிட போவா. இவனை நல்லா பாத்துங்க. யாருக்காச்சும் ஏதாவது சொல்லணும், ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா டீ கடையில போட்டு வச்சு நல்லா கொடுத்து விட்டுருங்க. அதான் மைக்கு தான் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. நான் ஒர்க் பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படியே. இத்தனைக்கும் 2 கேமராங்க. நம்ம இவ்வளவு நாள் நின்று பாருங்க, ஒரே ஸ்டாண்டி ஒரு குச்சி நின்று இருக்கு. அந்த குச்சியை வச்சு நாங்களாம் பேசிட்டு இருக்கோம். எது நாகார்ஜுனாவா? ஆனா அங்க என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வீடியோ எடுக்கும் போது 2 கேமரா, ஒன்னு ஸ்டாண்டி, இன்னொன்னு ஆக்ஷன் கேமரா எடுத்துட்டு வந்து தலைவன் எடுக்கிறான். சுத்தி எடுக்கிறான், படுத்து எடுத்துக்கிறான். அரே நீ அப்பா பச்சையா பசே வந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. அப்புறம் தான் ஒண்ணு வராதுன்னு.
அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப தலைவர் காட்ட போறாப்புல. வாங்க போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து கமெண்ட்ல உங்களால என்னென்ன முடியுமோ எங்க சார்பில் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆமா உங்களுக்கு மாலை கோடி வேற புண்ணியம். போட்டேங்க, ஒண்ணும் பேச முடியல, ஆள் திருன்னு முடிச்சுட்டு ஆமா உட்காந்து. இன்னொன்னு தெளிவா சொல்லிடுறேன். அந்த கீழே ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு போடுவாங்களா, அது மாதிரி இதுக்கப்புறம் ஹெட்செட் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கழட்டி வச்சிருங்க. ஆமா ஹெட்செட் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஆடியோ வந்து ஒரு ஆள் பேசுறது 4 பேர் பேசுறது வயிறு பத்திட்டு எரியுதுல, எனக்கும் ஆமா. இருந்துச்சுல, என்ன பண்றது போச்சு. ஆனா அது நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மேட்ச் பண்ண பாத்தியா? என்ன பண்றது தம்பி, நொட்டிட்டு போச்சு தம்பி, ஒரு கேஸ்னா நொட்டிட்டு போச்சு தம்பி, சொன்னீங்க. நொட்டிட்டு போச்சு தம்பி. டென்ஷன் ஆகுது எனக்கு. வேற ஏதாச்சும் இடம் சரி இருங்க, சீட்டு கட்டுங்க. போடுங்க அதே விளையாடலாம் தம்பி. நீ சிரிச்சுட்டே இருங்கன்னு அடிச்சு போடுங்க தம்பி. கவிங்க போன டைமே சூரியகுமார் ஏதாவது கடி வாங்கியிருப்பான், டீ கடையில டீ அடிச்சிருப்பேன். முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி.